இந்த மாரி நெறைய ஜிம் பாடி உள்ள ஆம்பளைங்கள வந்து நெறைய பேர் அப்ரோச் பண்றாங்க. எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிய சேர்ந்தவங்கன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு நான் ஒரு தீர்வு வச்சிருக்கேன். என்ன தீர்வுனா, இந்த மாரி ஆஜானு பாகுவா உடம்பு வச்சிருக்க ஆம்பளைங்க நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு துப்பட்டா எடுத்து இப்படி மேல போட்டுக்கோங்க. அப்போ உங்களோட மார்பகங்கள், அங்கங்கள் தெரியாது. ஸோ நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அந்த அக்கா ஃபோட்டோக்கு கமெண்ட் பண்ணி பாருங்களேன். கமெண்ட் ஆஃப் பண்ணிருவாங்க. ஏன்னா 500, 300 பேர் வந்து என்னை திட்டி கிரிட்டிசைஸ் பண்ண ஆளுங்க, நான் டிவிக்கு ஃபோன் பண்ணி ஃபுல் கண்டென்ட்டை ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. ஸோ என்னை கிரிட்டிசைஸ் பண்ணவங்க எல்லாம் அதே கமெண்ட்டில் போய் அந்த அக்காவை கழுவி ஊற்றுனாங்க. டக்குன்னு வந்து வீடியோ பேக் ஃபயர் ஆகுறனால அந்த அக்கா கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. 23 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே ஒரு யங்ஸ்டர் சம்பாதிக்க முடியல அப்படின்னா அவனால் அடுத்து சம்பாதிக்கணுன்ற தாட் ப்ராசஸே வராது. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நான் எல்லா யூடியூப் சேனலில் சொல்கிற மாதிரி தான் இந்த யூடியூப் சேனல்லையும் சொல்கிறேன். உங்களோட பேஷனை உங்களோட மணியில் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் மணியில் பண்ணுறப்போ உங்களுக்கு அதோட வேல்யூனஸ் தெரியாது. மாடலிங் வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சினிமா வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. ரொம்ப பேர் யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, மாடலிங் பண்ணால் ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்னு. மாடலிங் வேறு, ஆக்டிங் வேறு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ஃபிட்னஸ் மாடல் கார்த்திக் குமார் ஆர்கே தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன், தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து உங்களோட ஃபிட்னஸ் மாடல் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. ஸோ உங்களோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி இந்த மாடலிங்குள்ளே வந்தீங்க? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். மாடலிங்குள்ளே நான் வரதுக்கு ரீசன் என்னன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு லைஃப்பில் ஷார்ட் டேர்ம் கோலாக ஒரு 2-3 விஷயம் வச்சுருந்தேன் காலேஜ் டைமில். ஸோ காலேஜ்க்கு படிச்சுட்டு இருக்கிறப்போ ஜிம்முக்கு நுழையிறதுக்கு மெயின் ரீசன் நான் அந்த ஏஜில் நான் பட்ட டிப்ரெஷன். ஸோ எல்லாருமே வயசில் கஷ்டப்படுறவங்க தான். சில பேருக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஃபினான்ஷியல் வைஸில் பார்த்திங்கன்னா கஷ்டம் இருக்கும். எனக்கு எமோஷ்னல் வைஸில் கஷ்டம் வந்தது அந்த ஏஜில். யாருக்கும் அந்த ஏஜில் வந்துடக்கூடாது. எனக்கு அந்த டைமில் ஓவர் கம் பண்ணி வரதுக்கு நான் ஜிம்மை சூஸ் பண்ணேன். எமோஷ்னல்னா லைக் எனக்கு ரொம்ப லைஃப்பில் ரொம்ப பிடிச்ச பர்சன்ஸ் 2 பேருமே இறந்துட்டாங்க. என்னை விட்டு போயிட்டாங்க. என்னோட தாத்தாவும் என்னோட அண்ணனும். ஸோ இல்லை ஃபேமிலியிலே நாங்கள் 2 பேர், நானும் அம்மாவும் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருந்தது எங்கள் அண்ணனையும் எங்கள் தாத்தாவையும் தான். ஸோ 2 பேருமே ஒரே வருஷத்தில், அதுவும் 6 மாதம் கேப்பில் போனது எங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் அது. ஸோ ஆஸ் எ சிங்கிள் கிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் அம்மா ஓவர் கம் பண்ணி கூட்டிகிட்டு வரணும்ல அந்த டிப்ரெஷன்ஸில் இருந்து. அதுக்கு நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். எனக்கும் அந்த ஏஜில் என்னோட அண்ணன் பிளட் ரிலேஷன் இறந்துட்டான். ஸோ அப்போ எனக்கும் வேதனைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ நானும் அந்த சோகத்திலே இருந்தேன்னா எங்கள் அம்மாவை நான் கூப்பிட்டு வர முடியாது. எனக்குன்னு இருக்கிறது அப்பாவும் அம்மா மட்டும்தானே. ஸோ அந்த ஏஜில் நான் ரியலைஸ் பண்ண விஷயத்துக்கு எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது தான் இந்த ஜிம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஜிம்குள்ளே நுழையிறேன். ஸோ அப்படியே கெரியர் ஸ்டார்ட் ஆகுது. ஜிம் ஸ்டார்ட் பண்ணது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தான். பட் ஆனால் அந்த ஸ்டார்டிங் டைமில் நான் காம்படிஷன்ஸ் பண்ணி மிஸ்டர் இந்தியா ஆவேனா 4 வருஷத்தில் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அந்த டைமில் எனக்கு தெரியாது. நானே என்னை டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும்னு சொல்லி நானே ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக வச்சுக்கிட்டேன். பட் ஷியோராக அந்த டைமில் நான் என்ன யோசிச்சேன்னா, ப்ரொஃபஷ்னலாக இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக காலேஜ் படிக்கிறோம். காலேஜ் படிச்சுட்டே இருக்கிறப்ப எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஜிம்மில் இருக்கும். ஸோ இதில் நம்ம டாப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் காலேஜ் லெவலில் காம்படிஷன்ஸ் பண்ணி டைட்டில் வின் பண்ணிகிட்ருக்கேன். இன்டர் காலேஜ் அண்ட் இன்ட்ரா காலேஜ் அதர் காலேஜில் போய் ஜெயிச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றப்போ ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு, மிஸ்டர் தமிழ்நாடு, ஸ்டீல்மேன் ஆஃப் தமிழ்நாடுலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஸோ சரி ஓகே, ஸ்டேட்டும் முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் என்ன அப்படின்றப்போ நேஷ்னல் ரெப்ரசன்ட் பண்ணலாம். நேஷ்னல்லே 2 இருந்தது. ஒன்று நார்மலாக பாடி பில்டிங் மிஸ்டர் இந்தியா நடக்கிறது. பட் எனக்கு அந்த டைமில் எனக்கு அந்த டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும். பட் எனக்கு அந்த ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஏன்னா அங்கே வரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் பாடி பில்டர்ஸாக இருப்பாங்க. அப்போ எனக்கு வந்து என்னோட பிடி சார், காலேஜ் பிடி என்ன சொல்கிறாருன்னா, நீ மிஸ்டர் இந்தியா ஆகணும்னு ஆசைப்படுற, நீ காலேஜை ரெப்ரசென்ட் பண்ணி போய் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி போய் பண்ணு, 2மே மிஸ்டர் இந்தியா தான் அப்படின்னா ஓகே ஃபைன். நம்மளும் யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்கோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ ஓகே, இந்தியாவில் இருக்கிற மொத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட காம்படிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக ரெடி ஆகி அதுலேயும் போய் பெஸ்ட்டை கொடுத்துட்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ திருச்சியிலே ஒரு ஜாப், ஒரு 7,000 10,000க்கு நான் வந்து ஜாப். அந்த டைமில் வந்து திருச்சியில் வந்து இப்பயும் இல்லை, அந்த டைமில் ஒரே ஒரு கம்பெனி தான் இருந்தது, ஐடி கம்பெனி. ஸோ அதில் சும்மா சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னு சொல்லி ஐடி ரெக்ரூட்டராக போகிறேன். ஸோ அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக மாடலிங் கெரியர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே வந்து பார்த்திங்கன்னா லோரியலோட பிராண்ட் ஷோ. ஸோ அதில் வாக் பண்ணுறப்போ எனக்கு கிடைச்ச அந்த ரெகக்னைசேஷன் ப்ளஸ் அப்ளாசஸ், அந்த க்ரௌட் ரியாக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல கண்டெஸ்ட் முடித்ததுக்கப்புறம். ஸோ எல்லாம் வந்து நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, நல்லா டாலாக இருக்கீங்க, பாடியை குறைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் தான் ஆல்ரெடி மிஸ்டர் இந்தியான்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்போ நம்ம பாடியை குறைச்சா மட்டும் போதும் போல் அப்படின்னு நினச்சிட்டு
பாடி பில்டிங்கில் இருக்கிற ஃபிசிக்கை அப்படியே ட்ரிம் பண்ணி மாடலிங்க்கு எப்படி தேவைப்படணும். ஏன்னா உங்க ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. இதில் யூஜாக இருப்பாங்க, இதில் வந்து சிமெண்ட்ரியாக இருப்பாங்கள்ல. ஸோ அது ஆன்லைனில் கோத்ரூ பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாடல்னால் எப்படி ஒரு லுக் இருக்கணும்னு சொல்லி அதுக்கு தகுந்தாப்புல ஹார்ட் ஒர்க் பண்ணி வெயிட்டு நல்லா குறைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் 2019 தமிழ்நாட்டில் நடக்கிற பேஜன் ஷோஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் 2-3 பெரிய ஷோஸ்லாம். ஸோ அதுலேயும் சப்டைட்டில்ஸ்லாம் வின் பண்ணுறேன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கிறப்போ நேஷ்னல்ஸ் பண்ணணும், சரி இதுலேயும் மாடலிங்லேயும் நேஷ்னல் ஈவெண்ட்லாம் இருக்குது, பேஜன் ஷோஸ்லாம், நம்ம அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கோல் செட் பண்ணுற டைமில் அம்மா என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடு, எனக்கு ஒரு குழந்தை பெற்று கொடு அப்படின்னு. சரி அம்மா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விஷயம் என்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணான்னு சொல்ல முடியும். லவ் பண்ணிட்டு இருந்தேன், வீட்டில் லவ் மேரேஜும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே கல்யாணம் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப். எந்த ஏஜ் அது ஆக்சுவலாக? அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 21. உங்கள் ஏஜ்? சாரி 2021 23 ஏஜ் எனக்கு ஆச்சு. 23 வயசுல 23 வயசுல. ஓகே. ஸோ ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கெரியரை கொஞ்சம் பேஷனை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வீட்டுக்கு கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம படித்த படிப்புக்காக ப்ரொஃபஷனலை கொஞ்சம் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பைஜூஸில் ஜாயின் பண்ணுறேன். ஆமாம், நான் கம்ப்ளீட்டாக பேஷனை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா ரெண்டுமே பண்ண முடியாது, ஒன்று தான் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும். ஆனால் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு நான் கற்றுக்கிட்டே இருக்கேன் ஆன்லைனில். யார் புதுசாக மாடலிங் வரா, நான் ஆசைப்பட்ட பேஜெண்ட்டில் அந்த வருஷம் யார் வின் பண்ணுறா, யார் காம்படிட்டராக போகிறா அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆன்லைனில். சரி ஓகே நமக்கும் ஒரு நாள் வரும், நம்மளும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் 3 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து அப்புறம் பையன் பிறந்தான். நானும் வந்து பார்த்திங்கன்னா பிகினிங் லெவலில் இருந்து ஒரு மேனேஜர் போஸ்டிங் வரேன், சேலரி நிறையா வருது, இன்கம் வந்து சேவ் பண்ணுறேன் மணியை. பையன் பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே ஃபைன், நம்ம அந்த 3 வருஷத்தில் நான் என்ன ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜாக ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பில்ட் பண்ணேன். இண்டஸ்ட்ரியில் நிறைய கேஸ்டிங் டைரக்டர்ஸ்கிட்ட பேச ஆரம்பித்தேன், செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறையா கொஞ்சம் பேர் வந்தாங்க. சரி அது மூலியமாக தம்பி ஏதாவது ஒரு மாடலிங் அந்த டைமில், அதாவது 3+ months இருக்கும்ல, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டிவி ஆட்ஸ், டயப்பர் ஆட்ஸ், பேம்பர் ஆட்ஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணலான்னு சொல்லி கேஸ்டிங் டைரக்டர்ஸ்க்குலாம் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்ருக்கேன், தம்பியோட ஃபோட்டோவை. அப்போ வந்து ஒரு 9 months தம்பி ஆகுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று வருது. சத்யராஜ் சாருக்கு பேரெல்லாம் நடிக்கிறார், அவங்க பையனை விடுறீங்களா அப்படின்னு சொல்லி. அந்த ஏஜில் யார் விடுவா? ஏன்னா அந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா பேபி டெவலப்மெண்ட் இருக்கும். அதுலேயே போய் நீங்கள் அந்த லைட்டுக்கு முன்னாடி நிற்க வச்சு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி வீட்டில் வந்து இம்பார்ட்டன்ஸை புரிய வச்சு யாருக்கும் கிடைக்காது. அதுவும் சத்யராஜ் சார் மாதிரி பெரிய ரெப்யூட்டடான ஒரு ஆக்டரோட யாருக்கு கிடைக்கும்? ஜெய் சார் வந்து அப்பா, யோகி பாபு சார் இருக்காங்க, பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி வீட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டேன் தம்பி நடிக்க வைக்கிறதுக்கு. சரி நெக்ஸ்ட்டு தம்பியே போயிட்டான், நம்மளும் அவனுக்கு ஒரு பேக்கப் ஒன்றா வேணும்ல. ஸோ நம்மளும் பேஷனுக்கு, ஏன்னா எனக்கு இனிமே கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, எனக்கு லோன் அடைக்கணுன்ற கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. வீட்லேயும் ஓரளவுக்கு அப்பாவோட ஹார்ட் ஒர்க்னால ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபேமிலி தான் ஃபினான்ஷியலில். சரி நம்ம இனிமேல் லைஃப்பை ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம பையனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரி மாடலிங்கை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த 2021 நான் ஆசைப்பட்டு இழந்தேன் பார்த்தீங்களா பேஜன் ஷோ, அதை மறுபடியும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ருபாரு மிஸ்டர் இந்தியான்னு சொல்லி ஒரு நேஷ்னல் பேஜன் ஷோ. ஓகே. அதில் வந்து என்னோட அதிர்ஷ்டமோ என்னமோ தெரில, இந்த வருஷம் தான் மாடலிங்கில் மேரிட் மென் அண்ட் டிவோர்ஸ் மென் அலௌடுன்னு சொல்லி ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. இதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. இது 20th எடிஷன். 19 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மேரிட் மென்ஸ் அலௌடு இல்லை. நானுமே அந்த 3 வருஷம் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் தான் ஆனேன். எதனால அப்படின்னா ஏஜ் ஃபேக்டர் இருந்தது. 23 ஏஜ் தான், 24 அப்ளை பண்ணேன், அப்புறம் 25 அப்ளை பண்ணேன், ஏஜ் இருந்தது. பட் எனக்கு 23 கல்யாணம் ஆகி மெரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிட்னு வந்தனால அலௌடு இல்லை. பை காட் கிரேஸ் எல்லாம் ஒன்றா நடக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த 3 வருஷத்தில் 135 kg ஏறினேன் பார்த்தீங்களா 95 இருந்து. அதில் இருந்து கஷ்டப்பட்டு உடம்ப குறைச்சி இப்போ 95 இருக்கேன். ஓகே. ஸோ அதான். ஓகே. இப்போ காலேஜ் டைமில் நீங்கள் பாடி பில்டிங்கோட உங்களுக்கு மாடலிங் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஸோ மாடலிங் அதானே இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே ஃபைன். மாடலிங் வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சினிமா வந்துடுவாங்க ஆல்மோஸ்ட். ஸோ நீங்கள் அதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. ரொம்ப பேர் யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, மாடலிங் பண்ணால் ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்னு. மாடலிங் வேறு, ஆக்டிங் வேறு. இல்லை நம்ம பார்க்குறதே என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம மாடலிங் பண்ணால் நம்ம கொஞ்சம் நல்லா இருப்போம். ஸோ அப்படியே சினிமாக்குள்ளே போகலாம். ஸோ ஈஸியாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும். நமக்கு அது ஒரு ஹெல்பிங் ஃபேக்டராக இருக்கும். நம்மளோட லுக்ஸு, நம்மளோட ஹைட்டாக இருக்கட்டும், நம்மளோட ஃபிசிக்காக இருக்கட்டும், ஆக்டிங் நடிக்கிறதுக்கு அந்த ரோல் கிடைக்கிறதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குமே தவிர, நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க, அந்த ரோலுக்கு ஆப்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை சூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நடிக்க தெரிஞ்சால் தான் சூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா நீங்கள்
அக்செப்ட் பண்ணுவீங்களா? இக்னோர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணேன். ஏன்னா என்னோட நெக்ஸ்ட் லாங் டேர்ம் கோலே அதுதான். ஓகே. அதுக்காக நான் வந்து ஹைட்டாக இருக்கேன், டாலாக இருக்கேன், ஹைட்டாக இருக்கேன், நல்ல ஃபிசிக்காக இருக்கேன், சிக்ஸ் பேக்ஸ் இருக்குது, நல்ல ஃபேஸ் கட் இருக்குது அப்படின்றதுக்காக நான் போய் அப்படியே போய் நிற்கவும் கூடாது. ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருக்கோமா? இந்த சான்ஸ்ன்னு இல்லை, லைஃப்பில் எந்த சான்ஸ் கிடைச்சாலும் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகணும். புரியுது? அப்போ தான் டைமும் கரெக்டாக வரப்போ நம்மளோட ஹார்ட் ஒர்க் அங்கே போகிறப்போ ஸ்மார்ட் ஒர்க் கூட சேர்ந்து நமக்கு அங்கே சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே. பட் நீங்கள் ஆனால் சூஸ் பண்ணது வந்து மாடலிங் சினிமாக்காக சூஸ் பண்ணல. பட் நீங்கள் அதை வந்து ஏன்னா passion-க்காக கடவுள் choose வந்து பண்ணீங்க. நல்ல ஹைட் கொடுத்துருக்காரு, நல்ல ஃபிசிக். ஆல்ரெடி 8 வருஷம் பாடி பில்டிங்கில் இருந்திருக்கேன், 5 வருஷம் பாடி பில்டிங்கில் இருந்திருக்கேன். பாடியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். பாடி பில்டராகவும் இருந்திருக்கேன், மாடலாகவும் இருந்திருக்கேன், ரேம்ப் வாக் மாடலாகவும் இருந்திருக்கேன். ஸோ கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு நல்ல லுக்ஸ் அப்பியரன்ஸ் இருக்குது. அதை நான் ஏன் வேஸ்ட் பண்ணணும்? ஸோ அதனால மாடலிங்கும் இது நான் ஒரு ஆசைப்பட்டு நான் செய்கிற விஷயம் தான். ஓகே. இப்போ வீட்டில் வந்து என்ன சொன்னாங்க? மாடலிங் பண்ணுறீங்க அப்படின்றப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கப்போ வீட்டில் என்ன சொன்னாங்க? இப்போ மேரிடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்ன எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பொசசிவ் ஆனது வந்து எப்போனா நான் மாடலிங் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ தான். ஏன்னா பாடி பில்டிங்கில் அவ்வளோவா ஃபீமேல்ஸ் இருக்க மாட்டாங்க. காலேஜ்லேருந்து லவ் பண்ணுறனால ஸோ காலேஜுக்கே தெரியும். ஸோ எந்த ஒரு பொதுவாக நீங்களே ஒரு பொண்ணு உங்கள் பாய் ஃப்ரெண்ட் மேலே எதனால பொசசிவ் ஆவீங்க? இட்ஸ் காமன். இன்னொரு பொண்ணோட பேசினா அப்படின்னா நமக்கு பொசசிவ் ஆகும். அந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து அந்த டைமில் ஃபர்ஸ்ட் டைம் பொசசிவ் ஆனது நான் மாடலிங்க்கு வந்தப்போ. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்தது, நான் அதை அப்படியே கீப் அப் பண்ணிட்டு வந்தனால தான் அவங்க இப்போ எனக்கு ஒய்ஃபாகவும் இருக்காங்க. நார்மலாக இப்போ ஒருத்தவங்க மாடலிங் வராங்க, ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வராங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க? பிகாஸ் நீங்கள் அப்படி தானே வந்திருக்கீங்க. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ என்ன மாதிரி அப்பியரன்ஸ் வைஸ் அந்த மாதிரி கேட்குறேன். அதான் எப்படின்னா மாடலிங்க்கு முக்கியமாக தேவை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபிசிக் இருக்கணும். ஓகேங்களா? ஹைட் வந்து மேட்டர் இல்லை. ஏன்னா மாடலிங்னா நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் ரேம்ப் வாக் பண்ணணுன்றதுக்கு தான் உங்களுக்கு 5.8 மேலே இருக்கணும். நீங்கள் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுறதுக்குலாம் ஹைட் முக்கியம் இல்லை. டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராடக்ட் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் பிராண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா காமனான விஷயத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நல்ல ஃபிசிக் இருக்கணும், கிளியர் ஸ்கின் இருக்கணும், நல்ல ஹேர் மெயின்டைன் பண்ணணும், க்ரூம் பண்ணிக்கணும். செல்ஃப் க்ரூமிங்கிறது ரொம்ப விஷயம். ஸோ இது எல்லாம் பண்ணுறதுக்கு என்ன தேவை? மணி தேவை. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நான் எல்லா யூடியூப் சேனலில் சொல்கிற மாதிரி தான் இந்த யூடியூப் சேனல்லையும் சொல்கிறேன். உங்களோட பேஷனை உங்களோட மணியில் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் மணியில் பண்ணுறப்போ உங்களுக்கு அதோட வேல்யூனஸ் தெரியாது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உணர்ந்தது. ஸோ அதனால தான் பேஷனையும் ப்ரொஃபஷனையும் நான் பேலன்ஸ் பண்ணுவேன் எப்பயுமே. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பேஷனில் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்பி வராங்க. அவங்களால ஜெயிக்க முடியும். 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, அப்புறம் 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது. ஆனால் ஒரு கட்டத்தில் ஜெயிச்சிடறான்னு வச்சுக்கோங்களேன். ஜெயிக்கிறவே ஃபைன் ஜெயிச்சிருவோம். 100 பேரும் ஆசைப்படுறாங்க, 100 பேராலையும் ஜெயிக்க முடியுதா? ஆனால் நீங்கள் கண்டிப்பாக 12th முடிச்சுட்டு ஒரு காலேஜ் டிகிரி முடிச்சு வச்சுருப்பீங்க. நான் அதனால தான் என்ன சொல்லுவேன்னா, பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்பயே ப்ரொஃபஷனையும் ஃபாலோ பண்ணி ஒரு வேலைக்கு போய் நல்ல இன்கம் சேருங்க. அது 15,000 சம்பளமோ 30,000 சம்பளமோ அது ஒரு மணி தான். அது ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும். பிளைண்டாக நம்ம பேஷனையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறப்போ அது ஒரு டைமில் சக்ஸஸ் கொடுக்காதப்போ நீ திரும்பி பார்க்குறப்போ சம்பாதிக்கிற ஏஜ் போயிடும். 23 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே ஒரு யங்ஸ்டர் சம்பாதிக்க முடியல அப்படின்னா அவனால் அடுத்து சம்பாதிக்கணுன்ற தாட் ப்ராசஸே வராது. ஓகே. இப்போ உங்களோட பேஷன் வந்து மாடலிங். ப்ரொஃபஷனலாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா 2018 டெக்னிக்கல் ரெக்ரூட்டர் விடாட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் திருச்சியில். ஸோ அதுக்கப்புறம் பைஜூஸ் வந்து எம்என்சி கம்பெனி இந்தியா ஃபுல்லாக வந்து லாக்டவுன் டைம்ன்றனால டாப்க்கு வராங்க. ஸோ அங்கே வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர். இதில் இன்னொன்று என்ன விஷயம்னா, இப்போ பேஷனில் நான் சக்ஸஸ் ஆகிறது எல்லாமே இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன். லைக் சேம் வைஸ் நான் வந்து ப்ரொஃபஷ்னலி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் நான் சொல்லிப்பேன். ஏன்னா பைஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் டாப் எம்ப்ளாயி, 2021 ஸ்டார் எம்ப்ளாயி நான். ஏன்னா நான் சம்பாதிக்கணுன்ற அந்த தாட் வச்சேன். நிறைய சம்பாரித்து ஏர்ன் பண்ணி மணியை சேவ் பண்ணணும். அடுத்து பையன் பிறப்பான், பையனோ பொண்ணோ ஒரு குழந்தை வரும், அவனுக்கு மணி சேர்க்கணும்னு சொல்லி மணி பேக் சைடு ஓட ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு நான் வந்து எனக்கு கொடுக்குற கம்பெனிக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மணி ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதில் ப்ரொடக்டிவாக என்ன பண்ணலாம், எப்படி நம்ம டாப்க்கு வரலாம்னு சொல்லி பைஜூஸில் 2021 டாப் எம்ப்ளாயி. அதுக்கப்புறம் மேனேஜர் ஆகிறேன், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர். அப்புறம் பைஜூஸ் கொஞ்சம் டவுன் ஆக போகிற ஸ்டேஜில் டக்குன்னு கங்குலியோட கம்பெனியில், சௌரவ் கங்குலி இருக்கார் இல்லையா, அவரோட கம்பெனி கிளாஸ் ப்ளஸ், அதில் க்ரோத் மேனேஜர் ஆகிறேன் தமிழ்நாட்டுக்கு. ஸோ இப்போ வந்து நான் அந்த ருபாருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறனால January 1, 2024 நான் கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டேன், கொடுக்கல. ஸோ அதனால ஒரு 2 months கொஞ்சம் கெரியர் பிரேக். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கரண்ட்டாக ஓயோவில் வந்து ஓயோ இருக்காங்களே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பைஜூஸோட டாப் இந்தியாவில் நம்பர் 1 கம்பெனி. அது $5,000 million கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் சீனியர் மேனேஜர் இப்போது
இப்போ கரண்ட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணிகிட்டே இப்போ ருபாருக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ உங்களுக்கு பையன் இருக்குன்னாங்க. ஸோ அவர் வந்து படம் நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ வீட்ல வந்து கன்வின்ஸ் பண்ணீங்க அப்படின்னீங்க. அப்போ உங்களுக்கு மட்டும் தான் உங்க பையனை வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அப்படிதானே அது? அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்ஜெக்ஷன் சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா விஷயம் வந்து பையனுக்கு சொன்னாங்க. எதனாலனா நாங்கள் அவனை பையனாக பார்க்கல, என்னோட அண்ணனா எங்கள் அம்மா அவனை பையனாக பார்க்குறாங்க. ஓகே. புரியுதா? நான் அதனால தான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை எடுத்து கொடுத்ததுக்கு மெயின் ரீசனே அதான். ஸோ அப்படி ஒரு பையனை எதுக்கு நீ இப்படி கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, இல்லைம்மா புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி யாருக்கும் வராது, அதுவும் இல்லாமல் சாதா ப்ரொடக்ஷன் கிடையாது, கேரவன் தருவாங்க, ஃபுட்டு வந்துடும், தம்பி வீட்டில் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் அங்கேயும் சினிமா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்னு இருப்பான் அப்படின்னு சொல்லி என்னோட கேஸ்டிங் டைரக்டரை ஃபோன் பண்ண சொல்லி, அப்புறம் ப்ரொடியூசிங் மேனேஜர் இருப்பாங்களா அவங்கள ஃபோன் பண்ண சொல்லி, அவங்க சொன்ன மாதிரியே ப்ரொடக்ஷன்ஸ் ப்ராப்பராக பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பெரிய கஷ்டமாக தெரியல. சரி, நான் இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதுக்கு என்ன ரியாக்ஷன் அப்படின்னு மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நீ எதை பயன்னு சொல்றீங்கன்னு தெரியல. எல்லாருமே அதை பத்தி பேசிட்டாங்க ப்ரோ. இது மாடலிங் ஃபீல்டுனால நிறைய எல்ஜிபிடி கம்யூனிட்டியில இருக்க பீப்புள் இருப்பாங்க. பட் அவங்க ஒன்றும் ஸோ ரொம்ப நாள் இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு இருந்தேன். இந்த தம்பி இந்த விஷயத்தை பற்றி அவரோட நேர்காணலில் பேசியிருந்தபடியே அதை நான் இங்கே சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஜிம் பாடி உள்ள ஆம்பளைங்களை வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறாங்க, எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கன்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு நான் ஒரு தீர்வு வச்சுருக்கேன். என்ன தீர்வு? அந்த மாதிரி ஆஜானு பாகுவா உடம்பு வச்சிருக்க ஆம்பளைங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு துப்பட்டை எடுத்து இப்படி மேலே போட்டுக்கோங்க. அப்போ உங்களோட மார்பகங்கள் அங்கங்கள் தெரியாது. ஷர்ட் போடும்போது இந்த இவ்வளோ தூரத்துக்கு கை வச்சு போடுங்க. நம்ம அந்த காலத்தில் ஆம்பளைங்க போடுவாங்கல்ல, நல்ல ஃபார்மெல்லாம் அழகா, அந்த மாதிரி நல்ல பெரிய கை வச்சு போடுங்க. நைட் 8 மணிக்கு அப்புறம் 6 மணிக்கு அப்புறம் விளக்கு வச்ச பிறகு வீட்டை விட்டு வெளியில போகாதீங்க. சும்மா வெளியில எங்கிட்ட அங்கிட்டு சுத்தாதீங்க. உங்க உடல் அங்கங்கள் இந்த பாருங்க, இப்ப தெரியுது பாருங்க, இந்த மாதிரி ஷேப்பா இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாதீங்க. அப்படி போட்டு லூஸான ட்ரெஸ் போடுங்க. அப்படி நீங்க டைட்டா போடும்போதா காமத்தை ஈர்க்கிறீங்க, மத்தவங்க மேல காமத்தை தூண்டுறீங்க. சும்மா போயிட்டு இருக்கவங்க மேல கூட உங்களை பார்த்தோன்னா காமம் வருது. அப்போ உங்களோட வந்து காமமா இருக்க ஆசைப்படுறாங்க. ஸோ உங்களோட ஒழுக்கத்தை நீங்க மாத்தி, அப்புறம் ஃபேஸ்புக்ல போட்டோ போடாதீங்க, சோஷியல் மீடியால போட்டோ போடாதீங்க, உங்களை நீங்க காட்டிக்காதீங்க. இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு என்ன கேட்டீங்கன்னா, இதைத்தானே காலங்காலமா பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க, இப்படி இருங்க இப்படி இருங்க. அந்த ஒழுக்கத்தை உங்களுக்கும் நாங்க சொல்லித்தரோம். அப்போ உங்களை யாரும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க. ஓகே, டன். ஓகே, இவங்க வந்து நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு. நாட் ஓன்லி எல்ஜிபிக்யூட்டியோ எல்லாருமே பண்ணுறது தான், அது மாடலிங்கில் இருக்க தான். பட் இவங்க அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து துப்பட்டா போடுங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு? ஆக்சுவலி அவங்க பேசின கண்டென்ட்டுக்கும் நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அது எதுக்கு அவங்க இப்படி பேசினாங்கன்னு தெரில. நான் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தேன். இப்போ இந்த வீடியோ நீங்கள் காமிச்சிங்க, நானும் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன். ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டியிலேருந்து எத்தனை மெசேஜ் அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்தது அப்படின்னா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் வந்து எங்களோட கம்யூனிட்டிக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாசிட்டிவ் ஃபீட்பேக். அந்த அக்கா பண்ண தப்பு என்ன தெரியுமா? வெறும் ப்ரோமோ கட்டை பார்த்துட்டு எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போட்டது. ஃபுல் வீடியோ அந்த அக்கா பார்த்துருந்தாங்கன்னா, ஆஹா இந்த மாதிரி தம்பியை நம்ம தப்பாக பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த அக்காவை ரீச் அவுட் பண்ண பார்த்தேன். ஏன்னா நாளைக்கு அந்த அக்காவை வந்து சொசைட்டி தப்பாக பேசிடக்கூடாதுல்ல, தப்பாக பேசிட்டாங்க இந்த பையனை அப்படின்னு. அந்த அக்காட்ட டெக்ஸ்ட் பண்ணி ரிப்ளை பண்ணி, அக்கா நீங்கள் ஃபுல் வீடியோ ரிலீஸ் ஆனோன்னா நீங்கள் பாருங்கக்கா, நான் எல்ஜிபிடி கம்யூனிட்டி அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறக்கூடிய ஆள், நான் அப்படிப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்த ஆள், அது எதனால நான் அவங்களை அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறதையும் நான் ஒரு யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப டிவைன், நீங்கள் பாருங்கள், ரொம்ப சாமி கும்பிட்ற ஆள். நாங்கள் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாமி மாதிரி தான், அர்த்தநாதீஸ்வரர்னு சொல்லுவாங்க, சிவன் அண்ட் இதுன்னு சொல்லி. நாங்கள் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போகிறனால எங்களுக்கு இந்த இவங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு அப்படி தான் தோணும். அப்படிப்பட்ட பையன் தப்பாக பேசுவானா? அந்த அக்கா என்ன பண்ணியிருக்குன்னா, ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பொறுமையாக சொல்லியிருக்கலாம். தேவையில்லாமல் கண்டென்ட் ஒன்று பண்ணணுன்றதுக்காகவே நிறையா பேர் இதே மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது எனக்கு இந்த மாதிரி வீடியோ வந்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, இவங்களுக்கு தெரியாம இது ஆக்சுவலி என்ன, இந்த டிவி எனக்கு 3 ரீல்ஸ் கொலாபரேஷன் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட கண்டென்ட்ல இருந்து 3 கட் கொடுப்போன்னு சொல்லி 2 கட்டுக்கு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். 3வது கட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு யூடியூப் சேனலும் நாங்கள் ரீல்ஸ் கொடுக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இருங்க ப்ரோ, ப்ரோவோக்கோட 3வது கண்டென்ட் வருது, அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்கன்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிவி எனக்கு கொலாபரேஷன் கொடுக்கவே இல்லை, அப்லோட் பண்ணிட்டாங்க போல் டேரெக்டாக. எனக்கு இந்த லிங்க் வந்து என்னோட ப்ரைவேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். வாட்ஸ்அப் குரூப்பில் என்னை டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்கூல் குரூப்பில். என்னடா சம்மந்தமே இல்லாமல் இங்கே டேக் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சரியா அவங்க டிவி அப்லோட் பண்ணிட்டான்னு நினச்சி நானும் பார்த்துட்ருக்கேன்.
கரெக்டாக 6th செகண்ட்லேருந்து இந்த அக்கா வராங்க. நான் என்ன நினச்சேன்னா ப்ரோக்டிவோட கண்டென்ட் தான் அவங்க ஷேர் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் தனுஜா அவங்களோட கண்டென்ட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இந்த அக்கா சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் சொல்லி அவங்க சப்போர்ட்டிவாக பேசணும், எதுக்கு இந்த அக்கா என்ன கிரிட்டிசைஸ் பண்ணி இப்படி போட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு மன கஷ்டம். சரி ஓகே, நம்ம பேசின ஒரிஜினல் கண்டென்ட் டிவியில் தான் இருக்க போகுது, இது வந்து ட்ரெண்ட் ஆகட்டும், இது ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷனாக எடுத்துக்கினேன். ஏன்னா இது நல்ல ஆனா ட்ரெண்ட். இது வந்து உங்களுக்கு தப்பால போட்டுறாங்க. ஏன்னா நீங்க வந்து குறிப்பிட்டு ஒரு கம்யூனிட்டியை வந்து நீங்க வந்து ஒரு தப்பா கிரிட்டிசைஸ் பண்ணி தப்பா கட்டுற மாதிரி அது அப்படிதானே உங்களுக்கு ப்ரோமோட் ஆகும். உண்மை வந்து டிவி ரிலீஸ் பண்ணால் தெரியும்ல, அது ரிலீஸும் பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த அக்கா ஃபோட்டோக்கு கமெண்ட் பண்ணி பாருங்களேன், கமெண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா 500-300 பேர் வந்து என்னை திட்டி கிரிட்டிசைஸ் பண்ண ஆளுங்க நான் டிவிக்கு ஃபோன் பண்ணி ஃபுல் கண்டென்ட் ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. ஸோ என்னை கிரிட்டிசைஸ் பண்ணவங்க எல்லாம் அதே கமெண்ட்டில் போய் அந்த அக்காவை கழுவி ஊற்றுனாங்க. டக்குன்னு வந்து வீடியோ பேக் ஃபயர் ஆகுறனால அந்த அக்கா கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது எதுக்கு அந்த அக்கா அப்படி போடணும், எதுக்கு அவங்களே கெடுத்துக்கணும்? ஸோ அவங்க ஒரு கண்டென்ட்டுக்காக போட்டது இப்போ அவங்களுக்கே பேக் ஃபயர். ஆமாம், அடுத்து யார் ட்ரெண்ட் ஆகிறாங்களோ அவங்க போக் பண்ணி தானே அங்கே பொழப்பே ஓடிட்டு இருக்கு நிறைய பேரோடது. எனக்கு இதெல்லாம் புதுசு பப்ளிக்காக. ஏன்னா நான் 10 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன். இத்தனை வருஷமாக நான் ப்ரொமோட், எனக்கு எந்த ஒரு யூடியூப் சேனலும் நான் கவர் பண்ணதில்லை, எதுவுமே பண்ணல. இன்னைக்கு நடக்குது அப்படின்னா எனக்கு இது புதுசு உண்மையாலுமே. ஏன்னா நான் ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பையனுக்கு இந்த மாதிரி திடீர்னு யூடியூப் சேனல் இன்டர்வியூஸ்லாம் வருது அப்படின்றப்போ நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் மனசாரவும் சொல்லணும், அதுவும் இல்லாமல் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் நான் சொல்லணும். அப்படி தான் இந்த எல்ஜிபிடிக்கும் நான் சொன்னேன். எதுக்கு இந்த அக்கா கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. சரி ஃபைன், நான் அதையும் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து. ஏன்னா நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, எல்ஜிபிடி கம்யூனிட்டியில் இருந்தால் அந்த அக்காவும் இருக்காங்க, அவங்க என்னை நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க. அதே கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எனக்கு பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ ஹியூமனாக எது ஹெல்த்தின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக பேசினவங்களுக்காக நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் இன்னும் போவேன். நெகட்டிவ் வந்து நீங்கள் இக்னோர் அவாய்ட் பண்ணிடணும். அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ வந்து இந்த எல்ஜிபி அதை அப்ரோச் பண்ணுறாங்க, அந்த விஷயத்துக்கு வரலாம். ஸோ அது வந்து சொல்லியிருந்தீங்க, நாட் ஓன்லி அவங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு மாடலிங்கில் இருக்குல்ல, நான் அந்த டைமில் இருக்கிறப்ப எனக்கு நிறையா வந்திருக்கு. நான் வந்து சும்மா எப்படின்னா லைக் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவேன். நான் அப்படிப்பட்ட பையன் இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஓகே, இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தால் நம்ம நேராகவே சொல்லிடலாம், நான் அப்படி கிடையாது. யாரும் ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல. இந்த வேர்ல்டில் யாருமே ஃபோர்ஸ் பண்ணி எந்த விஷயமும் பண்ண போகிறதில்ல. அவங்களும் ஒரு சாதாரண மனுஷங்க தான். அவங்களுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணாங்கன்னா அவங்களே நமக்கு ஃப்ரெண்ட்ஸாகவும் மாறலாம், ஃபேமிலி மெம்பராகவும் மாறலாம். ஸோ நமக்கு நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு எல்ஜிபிடி கே பிறந்தாலோ டிரான்ஸ்ஜெண்டர் பிறந்தாலும் அவங்கள என்ன ஒதுக்கியாக வைக்க போகிறோம்? கண்டிப்பா. இப்போ வந்து இந்த மாதிரி நெகட்டிவிட்டிலாம் வருதுல, நீங்க வந்து ஈஸியா வந்து அதை அவாய்ட் பண்றது, இக்னோர் பண்றது உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆயிரும் பொது வாழ்வுன்னு வரப்போ. பட் பீப்புள் நம்ம ஃபேமிலியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம நல்லா தெரிஞ்சவங்க வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, நிறையவே வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்க வீட்டில் இருக்கவங்களே இந்த ஒரு வீடியோ பார்த்தா அஃபெக்ட் ஆவாங்க கண்டிப்பா. ஸோ அப்போ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன். எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்த்தாங்க, என் ஒய்ஃப் தான் வீடியோ எடுத்துகிட்டு போய் காமிச்சாங்க. நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், 2 நாள் வெயிட் பண்ணி ப்ரோவோக் டிவிலேருந்து வீடியோ வரும், உன் பையன் எப்படி பேசியிருக்கான் அப்படின்றத நீ பாரு. எங்கள் அம்மா ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்னை நினச்சி பெருமை தான் பட்டாங்க. எனக்கு எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை நான் பெருமைப்படுத்துகிற மாதிரி தான் பேசியிருக்கேன். 10 யாரோ இந்த மாதிரி ஒரு 10 பேர் கிரிட்டிசைஸ் வீடியோ போடுறதுனால நான் கெட்ட பையனும் ஆயிட மாட்டேன், நான் எல்ஜிபிடிக்கு அகெயின்ஸ்டாகவும் ஆக மாட்டேன். ஆனால் அதே எல்ஜிபிடியிலேருந்து தான் எனக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் வந்திருக்கு. நான் அந்த மெசேஜ் அப்படியே காமிச்சிருக்கேன். நான் என்னன்னா அந்த மெசேஜ் ரெக்வஸ்ட்டாக இருக்குது, நான் அக்செப்ட் பண்ணல, இன்னமும் அந்த ரெக்வஸ்ட்டில் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஷேரும் பண்ணுறேன். இல்லை ஜஸ்ட் அதான் இந்த நெகட்டிவிட்டி நிறையா இருக்கும் மேம். எல்லா விஷயத்தையும் குறை சொல்ல தான் போகிறாங்க. அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் பாசிட்டிவாக பேசுகிறதுக்கும் ஆள் இருக்குது. நம்ம பாசிட்டிவாக இருக்கிற விஷயத்தை மட்டும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? அப்போது நான் நெக்ஸ்ட்டு யூடியூப் சேனல்லாம் கொடுத்துட்டு என் ஃபேஸ்க்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா என்னை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணி பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நான் இவங்களையும் குறை சொல்ல, இவங்ககிட்ட நான் எதுக்கிட்டு நான் ஒரு நல்ல குட் ஹார்ட்டடாக இருக்கிறனால தான் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி அக்கா நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நீங்கள் போடுங்கன்ற மென்டாலிட்டினால தான் டெக்ஸ்ட் பண்ணேன். இன்னும் அந்த அக்கா ரிப்ளை கூட பண்ணல. சரி, அவங்களோட முடிவு அது அவங்களோட கருத்து, நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ உங்களுடைய நெக்ஸ்ட் கோல் என்ன? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் மாடலிங் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ நெக்ஸ்ட் கோல் என்ன வச்சுருக்கீங்க? ஸோ என்னோட இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஷார்ட் கோல்ன்றது இந்த ஃபிட்னஸில் நான் அக்காம்ப்ளிஷ் பண்ணிவிட்டேன், நான் செட் பண்ண கோலை. ஸோ இப்போ நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ருபாரு மிஸ்டர் இந்தியா, இதில் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு சப்டைட்டில் வின்னராக வரணுன்றது தான் என்னோடய கோல். நான் ஆனால் வின்னருக்கு தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் மேபி சப்டைட்டிலாக இருந்தால் கூட ஐம் ஃபைன். ஏன்னா இங்கே நான் 135 kgலேருந்து 95 kg குறைக்கணும்னு நினச்சதே எனக்கு ஒரு சக்ஸஸ் தான்.
ரீபவுன்ஸ் ஆகுறது ஈஸி. அதை குறைக்கணுன்ற மைண்ட் தாட் வந்து நான் இத்தனை நாள் உழைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுவே எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். கண்டிப்பா எனக்கு வெயிட் கெயின் பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். பட் அது வந்து லாஸ் பண்றதுங்கிறது பெரிய ப்ராசஸா இருக்கும். கண்டிப்பா. ரொம்ப கஷ்டம், டயட் இருக்கணும் அப்படி இருக்கும். பட் நீங்க வந்து நிறைய வெயிட் போட்டு அதுக்கப்புறம் குறைச்சு வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு இதுவும் ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 11th டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த 11th டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நான் வேர்வையை மட்டும் சிந்தலை, எனக்கு ரத்தமும் நான் காட்டுத்தனமாக வந்திருக்கு. சில லிஃப்ட் பண்ணுறப்போ, ஓவர் ட்ரெயின் பண்ணுறப்போ. அதை நான் இன்னும் அப்லோட் பண்ணல. என்னோட ஃபேட் டு ஃபிட் டாக்குமெண்ட்ரியில் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு மணி வைஸ்லேயும் சரி. ஏன்னா ஒரு கட்டத்தில் தான் என்னோட சேவிங் மணி வந்தது. அதுக்கப்புறம் பேங்க்கில் லோன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இந்த ருபாருக்காக. ப்ளஸ் அது இல்லாமல் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ். எனக்கு என்ன அந்த டைமில் ஒரு இப்போது எனக்கு பாஸ்ட் 1 மந்த்தாக தான் எனக்கு இவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் வருது. இதுவே என்னை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகுது. ஆனால் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எனக்கு உள்ள இன்னொரு பயம் என்னன்னா, 10 வாட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நீ வீட்டுக்குள்ளேயே தான் இருந்த, இப்போ 11 வாட்டியும் நீ அப்படியே ஆயிடுவியோன்ற பயம் இருந்தது. ஓகே. என்னை எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கிறது, என்னை எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி, ஃபேமிலி சர்க்கிள்லையும் சரி, நான் ஹெல்ப்னு போய் கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். எங்கே இவன் இதுக்காக தான் பழகுறானோ அப்படின்னு நினச்சிருவாங்களோன்னு சொல்லி எனக்கு ஒரு பயம் இருக்கும். இதை ஓவர் கம் பண்ணி வந்ததே என் ஃப்ரெண்டு தான். அவன் தான் இந்த மாதிரி தப்பு இல்லை, நீ பொட்டென்ஷியலான ஒரு ஆள், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, கொண்டு வா வெளியே. நீ படுற மாதிரியே மிடில் கிளாஸ் பசங்களும் அப்பர் மிடில் கிளாஸ் பசங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். கிரிட்டிசைஸ் பண்ணுறான் பண்ணிட்டு தான் இருப்பான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் ஆனோடனே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், எனக்கு பிரதர்ன்னு சொல்லலாம், அவன் தான் அனுப்புகிறான், இதுக்கெல்லாம் நீ சுதந்திராத, நீ கண்டென்ட் கரெக்டாக தான் பேசியிருப்பேன், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த அக்கா ஃப்ரீ ப்ரொமோஷனாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அட்வைஸே பண்ணான். இது ப்ரொமோஷன் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பரவாயில்ல, எனக்கு அட்வான்டேஜ் என்ன, அந்த அக்கா என்ன டேக் பண்ணி வீடியோ போட்டிருக்கலாம், அது இன்னும் ப்ரொமோட் ஆயிருக்கு. அந்த அக்கா டேக் போட்டாங்கன்னா அவங்கள டேக் பண்ணி போட்டுருங்க, சொல்லிடலாம் அவங்க கிட்டே நேரம். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும் எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஓரளவுக்கு வந்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சினிமா, இந்த பிக் பாஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? மேம் எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் அதுக்காக ஒர்க் பண்ணுவேன் மேம். நான் இப்போ ருபாருக்காக நான் வந்து சொன்னிருக்கேன், வேர்வை மட்டும் சிந்தல, ரத்தமும் சிந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மூவி சான்சஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா நான் அதுக்கு ரெடி ஆவேன். ஸோ என்னென்ன கற்றுக்கணும், ஒரு ஆக்டிங் அப்படின்றது அழகு மட்டும் கிடையாது, எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, எமோஷன்ஸை எப்படி நம்ம கன்வே பண்ணுறோன்ற விஷயம், அதெல்லாம் ஈச் அண்ட் நூக் அண்ட் கார்னர்ஸாக நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை நான் எடுப்பேன். இப்போ சப்போஸ் பிக் பாஸில் கூப்பிட்றாங்க அப்படின்னா நான் போக மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக போவேன். பாப்பா நான் எனக்கு வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ருபாருக்காக நான் லைக் ஒரு வேர்வை வந்து நாளைக்கு என் பையன் வந்து ஃப்யூச்சரில் நீ ருபாரு பண்ணுறப்ப நீ எப்படி இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ரி காட்டினாலே போதும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ வந்து மாடலிங் வரவங்களுக்கு ஒரு டிப் மாதிரி கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? தான் எல்லா சேனல்லையும் சொல்கிற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து மாடலிங் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, காலேஜ் ஃபைனல் இயரோ செகண்ட் இயரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த பிகினிங் ஸ்டேஜில் பேரண்ட்ஸோட மணியில் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் உங்கள் மணியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாடலிங்குன்றது ஒரு பாடி டிபெண்ட்ஸ் பண்ணது கிடையாது, கம்ப்ளீட் உங்கள் ஸ்கின், ஹேரு, நீங்கள் எப்படி வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் பண்ணுறீங்க, ஒரு பிராண்டை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, ப்ரொஃபஷ்னலாக அப்ரோச் பண்ணுறீங்களா, 2 விதம் இருக்குது. ஒரு கேஸ்டிங் டைரக்டர்ஸ் கிட்ட 30 ஃபோட்டோவை லைனாக அனுப்புறதுக்கும் அதே 30 ஃபோட்டோவை போர்ட்ஃபோலியோ மாதிரி பிடிஎஃப்ல அனுப்புறது டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து நார்மல் பீப்புள் பண்ணுறது. ப்ரொஃபஷ்னல் மாடல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இங்கே தான் ப்ரொஃபஷ்னலுக்கும் அன்ப்ரொஃபஷ்னலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோவாகும். ஸோ இது வந்து சொன்னால் பத்தாது, டைம் எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் கெயின் ஆகும். நான் இந்த 3 வருஷத்தில் நானும் 2019 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ்டிங் டைரக்டர்ஸ்க்கு ஃபோட்டோ அனுப்புகிறப்போ ஐஃபோனில் அப்போல்லாம் 15 ஃபோட்டோ தான் அட்ட ஸ்டெச்சில் சென்ட் பண்ண முடியும், இப்போ 30. நான் 15 ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அனுப்புவேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு மாடலுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று வேணும், அதில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஷர்ட் சைஸ் என்ன, பேண்ட் சைஸ் என்ன, டை சைஸ் என்ன, ஆர்ம் சைஸ் என்ன, ஈச் அண்ட் எவ்ரி மந்த்தும் நம்ம சைஸை மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஐ கலர்ஸ் என்ன, நம்ம ஹேரை எப்படிலாம் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் எப்படி நமக்கு செட் ஆகுது அப்படின்றத நம்ம ஸ்டைலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ ஃபோட்டோகிராஃபி, டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஷூட்ஸ் வந்து நம்மளே எடுத்து வச்சுக்கணும், ஃப்ரீலான்சிங் ஃபோட்டோகிராஃபர் ஹையர் பண்ணி. ஸோ டிஃப்ரெண்ட் போசஸ் லைக் எப்படின்னா கான்செப்ஷனல் ஷூட்ஸ்லாம் பண்ணணும், அதை உன் போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணு. ஏன்னா கேஸ்டிங் டைரக்டர்ஸ் வந்து டக்ஸிடோ மட்டும் நான் பார்க்க மாட்டான், இதே நபர் டக்ஸிடோவில் எப்படி இருக்காரு, எத்னிக் வியரில் எப்படி இருக்காரு அப்படின்றதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்படின்றப்போ நீ அந்த போர்ட்ஃபோலியோவில் எல்லா டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் ஷூட்ஸும் வச்சுருக்கணும். ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி, ஆமாம், கிரியேட் பண்ணாதான் நீங்கள் ஒரு கேஸ்டிங் டேரக்டர்ஸ்க்கு நீங்கள் ஒரு மூவி சான்ஸ்க்கோ இல்லை டிவி ஆட் ஷூட்ஸ்க்கோ நீங்கள் வந்து
என்கொயரி பண்ணுறப்போ அவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ உன் ஃபேஸ் வந்து ஃபார்மல் வேருக்கு நல்லா இருக்கா, இல்லை இவனை வந்து ராம்ராஜ் மாதிரி வேஷ்டி அந்த ஷூட்ஸ்க்கு போட்டால் ஆப்டாக இருக்கானான்றது கேஸ்டிங் டைரக்டர்ஸ் தெரியும். ஓகே ஓகே. ஏன்னா கேஸ்டிங் டைரக்டர்ஸ் மூலியமாக தான் உனக்கு சான்ஸ் கிடைக்கும் ஃபர்ஸ்ட். அந்த கேஸ்டிங் டைரக்டர் ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட வந்து எத்தனிக் வேர் அனுப்பு, ஃபார்மல்ஸ் வேர் அனுப்புன்னு கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. உனக்கு டெக்ஸ்ட் பண்ண மாதிரியே தான் 30 பேருக்கு டெக்ஸ்ட் பண்ணுவான், 100 பேருக்கு ரெக்குயர்மெண்ட் போடுவான் குரூப்பில். அப்போ நீ யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஆன் எவ்ரி திங். ஓகே. ஸோ இதுதான். ஓகே, ஃபைனலி வந்து உங்கள் நேம் கார்த்திக் குமார் ஆர்கே அப்படின்னீங்க. ஸோ ஆர்கே என்ன அர்த்தம் ஆர்கே? அது என்னன்னா பொதுவாக அப்பாவோட பேர் தான் லைன்ஸ்லாம் வைப்பாங்க. எனக்கு அப்பாலாம் எல்லாமே வந்து என் அண்ணன் தான். ஸோ ஆமாம், ராஜேஷ் குமார்ன்றதை நான் அப்படியே ஆர்கே அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அதான் உங்கள் இனிஷியலாகவே மாற்றிக்கிட்டீங்களா? இன்னும் லைக் அஃபிஷியலாக மாற்றலை, அதுக்கெல்லாம் பெரிய ப்ராசஸ் இருக்கும். ரேங்க் கார்டு, இந்த காலேஜ் டிகிரி, சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்துலேயும் அப்பா வச்ச கார்த்திக் பீன்னு இருக்கும். அண்ணன் இறந்த அடுத்த நாள்லேருந்து என் பேர் வந்து கார்த்திக் குமார் ஆர்கேன்னா இருக்கணும்னு சொல்லி நானே டிசைட் பண்ணிட்டேன். அண்ணன் பேரே இனிஷியலாக இருக்கும். ஸோ உங்கள் அண்ணன் எப்போ வந்து இறந்தாரு? உங்களுக்கு எந்த ஏஜில் இருக்கும்போது? கரெக்டாக என்னோட 18 இயர்ஸ். காலேஜில் நான் வந்து ஜாயின் பண்ண வச்சேன். ஆக்சுவலி அவன் ஆசைப்பட்ட காலேஜில் சேரணும்னு நான் சேரணும்னு ஆசைப்பட்டான். சேர்ந்து கரெக்டாக 2 வாரத்தில் அண்ணன் தவறிட்டான். ஓகே. ஸோ உங்கள் அண்ணனோட ஞாபகமாக உங்களோட பேரில் அதை வச்சுருக்கீங்க. ஓகே. ஸோ நிறைய அதான் பையனுக்கும் வச்சுருக்கேன், அர்ஷிதா இருக்கேன்னு. உங்கள் பையனுக்கும் உங்கள் அண்ணன் இனிஷியல் தான்? உங்களோட இனிஷியல் இல்லை, சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கே அர்ஷித்னு இருக்கும். பட் நான் வந்து எல்லா இந்த சினிமாலேயுமே வந்து டைட்டில் கார்டு போடுறப்போ தம்பி சைல்டு ஆர்டிஸ்ட் அர்ஷித் ஆர்கேன்னு நான் போட சொல்லியிருக்கேன். பையனுக்கும் அதான் உங்களுக்கு உங்கள் அண்ணனுடைய நினைவாக அதை அப்படியே தொடர்ந்துட்டே வரீங்க. ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். சரி, நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நான் கேட்ட கேள்விக்குமே நீங்கள் அழகாக அந்த ரிப்ளைமே நல்லா கொடுத்துருந்தீங்க. ஸோ ரொம்ப நன்றி. நன்றி மேம், நன்றி.